எல்லோருக்கும் தெரியும், ஒருவேளை தாவேக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் 210க்கு மேல்தான் எத்தனை எண்ணிக்கை என்று யோசிக்க வேண்டும். அதை மீறி திமுக இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த ஆனந்த விடனில் இந்த திரு விஜய் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அதுல கட்சினா கஷ்டம்லாம் வரத்தாங்க செய்யும், அதெல்லாம் மீறி எந்திரிச்சு வரணுங்க, 20 நாளா 15 நாளா அரசியலே பண்ணாம படுத்து தூங்கிட்டு இருக்காதீங்க என்று ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையில் அவர்கள் குறிப்பிடுவது 1991 தேர்தலில் திமுக சந்தித்த பின்னடைவு. எந்த மாதிரியான பின்னடைவுன்னா, அதிமுக காங்கிரஸ் கூட்டணியின கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ராஜு இறந்து போகிறார். மொத்த எலெக்ஷன் மே மாதம் நடைபெறுவதாக இருந்தது தேர்தல். 21 மே அன்று ராஜீவ் இறந்ததும் 15/6/1991 அன்று தள்ளி வைக்கப்பட்டு தேர்தல் நடக்கிறது. அந்த 15/6/91 வரை 21/5/91 முதல் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரே பிரச்சாரம், திமுகவினர் விடுதலை புலிகளோடு சேர்ந்து ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டனர். இது ஒன்றுதான் பிரச்சாரம். ராஜீவ் இறந்த அன்று இந்த வீட்டில எல்லாம் சிம்பிள் வரைஞ்சிருப்பாங்க தெரியுமா, உதயசூரியனோட கேட்ல வச்சிருப்பாங்க, மேல உதயசூரியன் கலர்ல எல்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல, எங்கெங்கெல்லாம் அது இருந்துச்சு அங்கெல்லாம் அந்த வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். அந்த ஊர்ல தெருவில் போயிட்டு இருக்கோம், அதாவது அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் திமுக சேர்மன் வீடு. ஒட்டுமொத்த பேர் வந்து வீடு நான் ஒரு வீட்டை பார்த்தேன், மாதவரம் பால்பணியில். நான் கண்ணால ஒரு வீடு ரேன்சாக் பண்றது பக்கத்துல நின்று பார்த்தேன். சின்ன பையன், 14 வயசு எனக்கு, நான் கண்ணால பார்த்தேன். அந்த தேர்தலில் திமுக பிரச்சாரமே பண்ணல. உடுபஸ் முடிஞ்சு விடு போ போன்னு பண்ணிட்டாங்க. 96 அதே திமுக மாபெரும் வெற்றி.